இந்த காலவெளியிலும் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்துள்ளபடியாய் தேவ சமூகத்தில் இந்த வேளையிலே கர்த்தர் உள்ளத்தில் சொன்ன வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்துள்ள போகிறேன். எல்லாரும் வேதத்தை திருப்போம். எண்ணாமத்தி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய வந்தோம். எண்ணாமத்தி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எண்ணாகமம் 14:28 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகேட்கள் சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லிக்கிறார். கடந்த வாரத்திலே ஒரு மனிதனுடைய இருதயத்துடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியேதான் அவன் இருக்கிறான் என்பதை குறித்து, பலவிதமான இருதயங்களை குறித்து நான் பேசினேன். நம்முடைய இருதயத்தின் நினைவை எப்படி இருக்கிறதோ அதே போலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க போகிறது. அவை நினைவுகள் நம்முடைய இருதயம் சுத்த இருதயமாய் அது காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலும் நாம் என்ன சொல்லுகிறோமோ அதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நினைச்சு போறாருங்க செய்ய போகிறார் என்பதை நான் சுட்டிக்காட்டும்படியாக விரும்புகிறேன். நாம் என்ன சொல்லுகிறோமோ அதைத்தான் தேவன் செய்ய போகிறார். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன ஒரு காரியத்தை, அவரே சொன்ன ஒரு காரியத்தை தான் இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். பலத்த கையோடு ஓங்கி புயத்தோடு ஆண்டவர் கொண்டு வந்தார். 10 விதமான வாதைகளை தேவன் அனுப்பி இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தை நியாயம் தீர்த்து தம்முடைய ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். மகாபெரிய நோக்கம், தேவனை முதலாவது அவர்கள் ஆராதிக்க வேண்டும், பின்பு இரண்டாவதாக ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திற்குள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற மகாபெரிய நோக்கத்தோடு தேவன் அவர்களை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ விதமான வழிகளிலே தேவனை நடத்தினார். ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். தேவைகள் ஏற்பட்ட தேவைகளை சந்தித்து நடத்தினார். நீங்கள் பார்ப்பீரானால் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே மிகவும் அதிகமாய் அவருடைய சரீரப்பிரகாரமான நன்மையை சந்திப்பதிலே தேவன் மிக அக்கறையுள்ளாயிருந்து அவர்கள் தேவன் நடத்ததை பார்க்கிறோம். அந்த தேசத்துக்கு போகும் முன்பதாக 12 பேரை யோசுவா தெரிந்து கொண்டு அவளை வேவு பார்க்கும்படியாய் சொன்ன ஒரு பதைத்தான் 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவள் போய் வேவு பார்த்து விட்டு அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்கிறது என்பதை அவன் பார்த்துவிட்டு வரும்படியாக அனுப்பினான். 12 பேரும் போனார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தார்கள். 10 பேர் ஒரு விதமாகவும் 2 பேர் இன்னொரு விதமாகவும் அவர்கள் அறிக்கை செய்ததை நாம் பார்க்கிறோம். அதில் 10 பேர் சொன்ன காரியம், தேசம் அமலேக்கு இருக்கிறார்கள், நம்மால் முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் அவர்கள் சொன்னார்கள், நாம் எளிதாய் போய் என்ன செய்யலாம், ஜெயித்து. காரணம், ஆண்டவர் அவர்கள் சூழ்நிலையை பார்க்கவில்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை அவர்கள் பார்த்தார்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், அதை நிச்சயமாய் தருவார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்படியாக அந்த 13ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை அவள் பரப்பினார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அந்த 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். எகிப்து தேசத்தில் செத்து போனோமானால் எப்படிப்பட்டதா இருக்கும், நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் என்று சொன்னார்கள். இவங்க சொன்னதை எகிப்திலிருந்து வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்தார். அவங்க சொன்ன ரிப்பீட்டடா அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த வனாந்தரத்திலேயே நாங்கள் செத்து போனா என்னது
நல்லது. தேவன் அதற்காய் முன்குறிக்கவில்லை. பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு செல்லும்படியாய் தேவனுடைய கொண்டு வந்தார். எத்தனை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார் என்பதை நீங்கள் பாருங்கள். நமக்கு எப்படியா இல்லை, கண்மணிந்த தண்ணீரை குடித்தார்கள். 40 வருஷம் அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்தார். மன்னாவை ஆகாரத்தை கேட்டால் தூதர் புரிகிற மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். கசந்த நீரை மாற்றி மதுரமாய் தேவன் கொடுத்தார். இவ்வளவுலாம் நன்மை செய்திருந்தாலும் இந்த ஜனங்கள் சொன்ன ஒரு காரியம், நாங்கள் வனாந்தரத்திலே செத்து போனா நல்லது நல்லது. இதை கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் அந்த 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். இவர்கள் இந்த 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் யாருக்கு? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து அவன்கிட்ட தான் சொன்னாங்க. ஆனா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை, தலைவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க? எனக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்தார்கள், எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். ஆகவே சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நீங்க என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு என்ன செய்வேன்? செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் செவிகள் கேட்க என்ன சொன்னீங்க? இந்த வனாந்தரத்திலே செத்தா நலம் என்று சொன்னீர்கள். ஆகவே நீங்க எல்லாரும் எங்க தான் சாக போறீங்க? வனாந்தரத்திலே சாவீர்கள். என்ன பரிதாபம் பாருங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் அதற்காக அவளை தெரிந்து கொள்ளவில்லை, அதற்காக அவளை எய்திலிருந்து விடுதலையாக்கவில்லை. ஒரு கிரேட் பர்பஸ், உரிய நோக்கத்தோடு அவர்களை கொண்டு வந்தார். ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் அந்த வனாந்தரத்தை செத்தானாலும், இந்த வனாந்தரம் செத்தானாலும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே வந்தார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் வரும்பொழுது, நீங்க சொன்னபடியே நான் செய்வேன், நீங்க எல்லாருமே என்ன செய்யுங்க? சாங்க. அதனால என்ன ஆச்சு? அந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்க, 28 வாசிங்க. அப்போ 29ஆம் வசனம், இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். அனைவரின் பிரேதங்கள் என்ன செய்யும்? விழும். நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்ட கொடுத்த தேசத்தில் நீங்க என்ன செய்வதில்லை? ஆணையிட்டு கொடுத்தேன், தேசத்தை உங்களுக்கு தருவேன் சொல்லி ஆணையிட்டு கொடுத்தேன். ஆனால் அந்த தேசத்துல நீங்க என்ன செய்வதில்லை? பிரவேசிப்பதில்லை. காரணம், நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க இங்க வனாந்தரத்தை செத்தா நலம் என்று சொன்னீர்கள். ஆகவே நீங்க பேசாங்க. எல்லாரும் அடிக்கப்பட்டார்கள். 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்தை என்ன செய்யும்? விழும். அது மாத்திரமல்ல, அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரு மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்தை தெரிந்து நீங்கள் சோரமான பாதகத்தை என்ன செய்வார்கள்? சுமப்பார்கள். காதேஸ் பெனாயிலிருந்து சுருக்கமாய் உள்ளுக்குள்ளே கானானுக்குள்ளே போக வேண்டியவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தை சொன்னார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட யோசுவாவின் காலை பெற மற்ற எல்லாரும் என்ன செய்தார்கள்? மரித்தார்கள். புதிய சந்ததி மாத்திரம் உள்ளே பிரவேசித்தது. ஆண்டவருடைய வல்லமையினால் அல்ல, அவள் பெரிய பாவம் செய்தார்கள், அந்த பாவத்தினால் அல்ல. எதனால தான் உள்ள பிரவேசிக்க முடியாம போயிட்டாங்க? நாங்க வனாந்தரத்தில் செத்த நலம், வாயின் வார்த்தையினாலே. அவே இந்த காலவெளியில நம்முடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கோ அப்படி இருக்க போறோம். ரெண்டாவது, நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படித்தான் நிச்சய போறோம் நம்ம இருக்க போகிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன வார்த்தையில் வரப்போகிறதோ அதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் நம்முடைய வாயத்தின் வார்த்தைகளை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். ஆகவே இந்த பகுதி மிக பெரிய பகுதியாய் காணப்பட்டாலும் சுருக்கமாய் சில வசனங்களை நான் தேவனுடைய வார்த்தையாக உங்களோடு நான் பேச முடிய விரும்புகிறேன். இந்த காலவெளியை கர்த்தர் நினைப்பூட்ட வார்த்தை, நம்ம என்ன சொல்லுகிறோமோ என்ன பேசுகிறோமோ அதுபடிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறது, நம்முடைய ஜீவி இருக்க போகிறது. அவருடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நம்ம கவனமாய் இருக்க வேண்டும். நமக்கு நீதிமொழி புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நம்ம எல்லாருக்கும் நல்ல
அறிமுகமான ஒரு வாசனம் உண்டு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். எங்க இருக்கிறதா? யார் நாவல? அவரவருடைய நாவல என்ன இருக்கு? ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை நெய்வார்கள், புசிப்பார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் மரணத்தை பேசினார்கள். அதனால நிச்சயதாக வனாந்திரத்தில் சாகணும், வனாந்திரத்தில் சாகணும், வனாந்திரத்தில் செத்த நலம், வனாந்திரத்திலே செத்தார்கள். எல்லாம் வனாந்திரத்திலே. காட்ஸ் ஒரிஜினல் பிளான் அப்படி அல்ல. வனாந்திரத்திலே அப்படி அழிந்தார்கள். அப்ப நம்முடைய வாயில ஜீவனையும் பிறப்பிக்க முடியும். வாயின் வார்த்தைகள் ஜீவனையும் பிறப்பிக்க முடியும். எதையும் பிறப்பிக்க முடியும்? மரணத்தையும் பிறப்பிக்க முடியும். அவே விசுவாசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம உலகத்தார் பேசுறது போல, மற்றவர்கள் பேசுறது போல நம்ம பேசுவதற்கு அனுமதி இல்லை. கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. அதை தேவன் அதை விரும்புவதும் இல்லை. ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்ம எதை விரும்புகிறோமோ அதைத்தான் நாம் புசிக்க போகிறோம், அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் மரணத்தையே பேசினார்கள், கடைசியில் மரணத்தையே அனுபவித்தார்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் அழகாக எழுதப்பட்ட வார்த்தை வாசிக்கிறோம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் முன்பகுதியை வாசிங்க. மல்கியா 3:16. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். யாரு கேட்கிறது? சத்தமா சொல்லுங்க. யாரு கேட்கிறாங்களே கேட்கலையா? யாரு கேட்கும்? உங்க புருஷன் கேட்காம இருக்கலாம், இல்ல மனைவி கேட்காம இருக்கலாம். ஆனா யாரு கேட்டுக்கிட்டு இருக்கிறது? கர்த்தர் கேட்கிறார். ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் எதை விரும்புகிறோமோ அதைத்தான் நாம் அனுபவிக்க போகிறோம். அந்த என்ன ஆண்டவர் நாம் என்ன சொல்லுகிறோமோ அதைத்தான் கர்த்தர் செய்ய போகிறார். அவே இந்த நாட்களில் இதுவரை நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனமில்லாமல் பயன்படுத்தி இருக்கலாம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை சற்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனிப்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்ட வார்த்தை வாசிக்கிறோம். வாசியுங்கள். நின் வாய் மொழிகளால் என்ன செய்தாய்? சிக்குண்டாய். வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். வாயின் வார்த்தையினாலே பிடிபட்டு போவோம். அதுதான் நம்முடைய வார்த்தையை ரொம்ப கவனமா பேசணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிடிபட்டு போவோம், சிக்குண்டு போவோம். அதில் மீள முடியாது, வெளியே வர முடியாது. இதை நான் யோசித்த வேளையிலே 1 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை தேவன் ஞாபகப்படுத்தினார். 1 ராஜாக்களின் புத்தகம் 20 ஆகாப் ராஜா அவன் சிறிய தேசத்தோடு யுத்தம் பண்ணுகிற ஒரு நிலைமையை இங்கே பார்க்கிறோம். பெனாத்தோடு யுத்தம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையைத்தான் இங்கே 20ஆம் அதிகாரத்தில் எழுதப்படுகிறது. இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தத்திலே அவர்கள் ஜெயித்து கொண்டு வருகிறார்கள். ஒரே நாளில் சீரியரில் 1,00,000 காலாட்களை முறியடித்தார்கள். பென்னாத்தும் ஓடி போய் அவன் ஒளிந்து கொள்கிறார்கள். யுத்தத்தில் ஒளிந்து கொண்டான், ராஜா ஒளிந்து கொண்டான், சீரியர் ராஜா ஒளிந்து கொண்டான். இந்த சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம், அவருடைய ஊழியக்காரர் சொல்லுகிறார்கள் 31ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஊழியக்காரர் அவனை நோக்கி, பெனாத்தை நோக்கி சொல்லுகிறார்கள், சீரிய ராஜாவை நோக்கி அவருடைய ஊழியக்காரர் சொல்லுகிறார்கள், இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் ரட்டுகளை எங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் போவோம். ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி அப்படியே புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு வந்து இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் சொல்லுகிறத பாருங்க.
இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் வந்து என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாயே பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கவன், இன்னும் அவன் உயிரோடே இருக்கிறானா? அவன் யாரு? என் சகோதரன் என்றான். நல்லா கவனிங்க, சத்ரு. ஆண்டவர் முந்தின பதிலே அவனை ஒப்புக்கொடுக்க கர்த்தரே அவனை அவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார். சத்ருவை அழித்துவிட வேணும். உபாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சத்ருவை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இரக்கம் பாட்டாட்டாமல் என்ன செய்யணும்? எல்லாம் அழிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். இப்பொழுது ஆண்டவரே கையில் ஒப்பு கொடுக்கிறார், அழித்தான். ஆனால் இப்ப அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், பெனாதாத் இப்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்று சொன்ன உடனே கேட்கிறான், இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறானா? அவன் யாரு? சத்தமா சொல்லுங்க அப்போ. சகோதரனாவே யாரு? எதிரி, சத்ரு. உடனே என்ன பண்ணாங்க? அடுத்த வசனம் வாசிங்கன்னா, அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை என்ன செய்தார்கள்? உடனே பிடித்து கொண்ட. வாயின் வார்த்தையினாலே அவன் பிடிபட்டான், சிக்குண்டான். அவனுடைய ஆன்சர் என்ன? உமது சகோதரனாயே பெனாதாத் என்ன செய்யறான்? உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். என் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனை தப்பு வைக்கிறான். அந்த அதிகாரத்தில் தேவன் அவன் மேலே கோபம் கொண்ட ஒரு பகுதியை வாசிக்கிறோம். நான் கையில் சத்ருவை நான் ஒப்பு கொடுத்தேன். 42 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவனை நோக்கி, சங்காரத்துக்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணன் கீழாகவும் உன் ஜனம் அவனுடைய ஜனத்துக்கு கீழாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப என்ன செய்தான்? பெரிய ஜெயத்தை பெற்றிருந்தாலும் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனமாய் தன் வீட்டிற்கு புறப்பட்டு போனான் வாசிக்கிறோம். யுத்தத்தில் ஜெயம் பெற்றான், ஆனா தேவன் அவனை கடிந்து கொண்டார். அவன் ஜெயம் ஒரு சலிப்பாய் ஏற்பட்டது. காரணம், வாயின் வார்த்தை, அவன் சகோதரன், வார்த்தையினாலே அவன் பிடிக்கப்பட்டு கொண்டான். ஆகவே இந்த காலவெளியிலே நம்முடைய வாயின் வார்த்தையை குறித்து நம்ம கவனமா இருக்கும். எங்க பேசுகிறோம், யார் இடத்துல பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பதை நிதானித்து தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்டில் பேச வேணும். பல நேரத்தில் நம்ம அதை கவனமா இருக்கிறோம். நல்லா இருந்து கொள்ள சொன்ன போல மரணமும் ஜீவனும் எங்க இருக்கிறது? இப்பொழுது அவர்களுடைய நாவில் இருக்கிறது. நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படிதான் உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப், உங்களுடைய வருங்காலம் இருக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது. ஐத்தான் கர்த்தர் செய்ய போகிறார். ஆகவே வாயின் தவறான வார்த்தைகளை சொல்லி நம்முடைய வாயின் வார்த்தையினாலே பிடிபட வேண்டாம். நாம் பேசும் முன்பாக என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதை குறித்து நிதானித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அழகான வார்த்தை வாசிக்கிறோம். வாசியங்கள். பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் பேசாமலும் எப்படி இருக்கணுமா? உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். சுருக்கமா. அதுல இன்னொரு விதத்தில் ஆண்டவர் புதிய எஸ் ஃபார் எஸ், நோ ஃபார் நோ. வார்த்தைகள் சுருக்கமா இருக்க வேண்டும். பல நேரங்களில் எல்லாம் பேசுறதுக்கு விட்டா அவ்வளவுதான், மடத அந்த வெள்ளம் போல நிஜமாக பேசிட்டே இருப்பான். அதல்ல. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. அதிகமாய் பேசாதீர்கள், பாவங்கள் வந்துவிடும். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு என்ன செய்யாத இடம் கூடாத பிரசங்கம் எழுதியிருக்கிறார் ஆண்டவர். அவை நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமான வார்த்தைகளாக நம்ம இருக்கணும். அதுதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் 19ஆம் வசனத்தில் அழகா சொல்ல. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிப்போம். யாவரும் கேட்கிறதற்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா இருக்க வேணும். கேட்பதற்கு தீவிரமாயிருங்கள்.
பேசுறதுக்கு என்ன செய்யணுமா? பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். சரி, என்ன பேசுறாங்க, என்ன காரியங்கள் சொல்லப்படுது? பொறுமையாக கேட்பது, தீவிரமாய் கேட்க வேண்டும். என்ன சொல்லப்படுகிறது என்பதை கேட்பதற்கு நம்ம தீவிரம் காட்டும். ஆனால் பேசுவதற்கு மிக பொறுமையாய் காணப்பட வேண்டும். நீதிமொழி எழுதுறாரு, வாய் திறக்காம இருந்தோம்னா அவன் முட்டாளா இருந்தாலும் கூட அவன் எப்படி என்னப்படுவானா? ஞானவான். பார்த்தீங்களா? அப்ப அறிவாளியா இருந்தாலும் வாயை திறந்து உழப்புனா அவன் எப்படி நினைக்கப்படுவான்? முட்டாளாயிரும். அதை மாற்றி யோசித்தா இன்னைக்கு நேருக்கு ரொம்ப கஷ்டம். அதனால இவங்க என்ன சொல்றதுன்னா, அந்த யாக்கோபுல சொல்லப்பட்ட வசனத்தை எடுத்துக்கிறது, நாவை அடக்க ஒருவனால் என்ன செய்யாது கூடாது அப்படின்னு பைபிள்லேயே சொல்லியிருக்கு பாஸ்டர். அதனால தான் என் நாக்கை என்ன செய்யலை, அடக்க முடியல. அப்படி இல்லை. பவுல் சொல்ற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இருக்கு பலன் இருக்கு. அது கண்ட்ரோலில், அதுதான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஆண்டவர் சொல்றார், ஆவியானவர் சொல்லுகிறார், கட்டுப்படுத்த வேண்டுமே. தேவனால எல்லாம் முடியும். சாதகமாய் வசனங்களை பயன்படுத்துதல். அவை இந்த நாட்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக கவனமாய் பயன்படுத்தும். சொல்ல, என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், யார் இடத்துல பேசுகிறோம் என்ற உணர்வோடு நினைவோடு நம்ம பேசணும். கேட்பதற்கு தீவிரமாக இருக்கும், பேசு பொறுமையாக இருக்கும். நம்மளை முட்டாள்னு சொன்னாலும் பரவாயில்ல, முட்டாள்னு சொல்ல மாட்டேன். பேசாமல் இருந்தால் முட்டாளும் எப்படி தான் இருப்பா, புத்திமான் தான் நினைச்சுவா என்ன பண்ணுவோம். இன்னைக்கு பிரச்சனை காரணம் என்ன? ஒரு வார்த்தை புருஷன் பேச, மனைவி 2 வார்த்தை பேச, பிறகு புருஷன் 4 வார்த்தை பேச, பிறகு 8, 16, அப்புறம் 32, பிறகு கைகலப்பாயிரும். ஆரம்பிச்சது எப்படி? ஒரே ஒரு வார்த்தையில். கொஞ்சம் கேட்டு தான் பொறுமையாக இருங்களேன். என்னதான் சொல்றாங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க, என்ன செய்ய போறாங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பிராக்டிக்கல் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நடைமுறை வாழ்க்கை. ஆகவே நம்முடைய குடும்ப காரியமானாலும் எங்கேனாலும் நம்ம கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நான் சொல்ல போல, என்ன பேச போகிறோம், யார்கிட்ட பேச போகிறோம் என்பதை குறித்து நம்ம கவனமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வந்த வார்த்தைகள் சரியா இல்லைன்னா, அந்த அதே யாக்கோபு 1 அதிகாரம் 26 வசனத்தில் என்ன எழுதி வாசிங்க பார்ப்போம். உங்களில் ஒருவன், நம்மளதான் சொல்றாரு, உங்கள ஒருவன் தன் நாவை அடக்காமல் அவனுடைய பக்தி என்னவாயிருமா? வீணாய் விடும். நான் எவ்வளோ ஜெபம் பண்ணலாம், எவ்வளோ பைபிள் வாசிக்கலாம், எவ்வளோ பக்தியாய் காணப்படலாம், அதனுடைய வாயை நான் கண்ட்ரோல் பண்ணல, என் வாயின் வார்த்தைகள் சல பேசுறேன், கட்டுப்பாடுலாம் பேசுறேன்னு சொன்னா அப்படி பக்தி எல்லாம் என்ன ஆகிவிடுது? வீணாகி விடுவது, வீணாய் போய்விடும், வேஸ்ட் ஆகிரும். இதனால வார்த்தைகள் மூலமாக அவே நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, நம்முடைய நாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வர வேணும். கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியும். நான் ஃபைனலாக சில வசனங்களை சொல்லி முடிக்கும் போது அவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக கவனமாய் நம்ம காணப்படணும். எதை பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்முடைய ஜெபம், நம்முடைய பக்தி எல்லாமே வேஸ்டாக போயிடும். யாரும் பேசாட்டா ஒன்றும் சொல்ல போகிறது, என்ன பேசாமல் வாய முடியும் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களோடைய. அதனால் ஒரு தவறு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. நம்முடைய பக்தி வீணாகி போய்விடும். நமக்கு ரொம்ப திறமசாலி மாதிரி மற்றோட பேச பழகணும்னா ஆண்டருக்கு முன்னால் ஒன்றும்லாம் போயிடுவோம். அதை வாசிடும். அதுக்கடுத்து எபேசியர், அதுக்காகத்தான் ஆண்டவர் இன்னொரு ஆலோசனை சொல்லுகிறார். எபேசியர் 4 அதிகாரம் 29 வசனம். பேசவே வேண்டாம் இல்லை. எபேசியர் 4:29 அவர் என்ன சொல்லுகிறார்? என்ன வார்த்தை பெறப்பட வேணாமா? சத்தமா சொல்லுங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உலகத்தில் பேச தூசண வார்த்தைன்னு சொல்றது. நீ சில விசுவாசியோட கெட்ட வார்த்தை பேசுது. என்ன பேசுனா தெரியாமல் வந்துருச்சு வாசன்னாங்க. கெட்ட வார்த்தை இல்லை.
அதில் ஒரிஜினல் வேர்டு என்னன்னா வீணான வார்த்தைகள். அப்போ தமிழில் இந்த வீணான வார்த்தையவே என்ன வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க? கெட்ட வார்த்தைன்னு பேசியிருக்காங்க. அப்போ வீணான வார்த்தை பேசினாலே அது என்ன வார்த்தைக்கு ஈக்குவலாக இருக்கிறது? கெட்ட வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கு, சரியா இருக்கு. வீணான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. வீணான வார்த்தை சிலக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அந்த டாபிக்லேயே போயிட்டே இருப்பாங்க. வீணான வார்த்தைகள் பேச வேண்டாம். அப்படி சொல்ல கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆனா பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், அப்ப நான் பேசினா மற்றவர்கள் எடிஃபை பண்ண வேண்டும், மற்றவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் கட்டப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும். அவர்கிட்ட பேசுறேன்னு சொன்னா அவங்களை தைரியம் ஊட்டுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தையை பேசணும்னு சொல்லப்படுகிறது. வீண் வார்த்தைகள் அல்ல, வெற்றியான வார்த்தைகளை பேசி அலப்புகிறது அல்ல. அவரோடு பேசும்பொழுது நல்ல வார்த்தைகள், அவர்களை கட்டியெழுப்பக்கூடிய, விசுவாசத்தை தூண்டக்கூடிய, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நான் என்ன செய்யணும்? பேசணும். சிலர்கிட்ட பேசினா இருக்கிற விசுவாசம் போயிடும். அவங்க பேசலாம் நடக்காது, முடியாது, வராது, போகாது, அப்படியா இப்படியா, எங்க தாத்தாவுக்கு அப்படி தான் இருந்துச்சு, பாட்டிக்கு அப்படி இருந்துச்சு, அவருக்கு அப்படி இருந்துச்சு, உனக்கு அப்படி வந்துச்சு, நீ ஜாக போறன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. சில போச்சு அதோட. யோபு 2 வசனத்தை யோபுல வாசி 1 வாசிங்க. யோபின் புத்தகம் 19 2 வசனம். யோபு 19:2. நல்லா கவனி. யோபு சொல்றான், எந்த மட்டேன் ஆத்மாவை வருத்தப்படுத்தி எதனால் நொறுக்குகிறார்கள்? சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நீங்க வேற கம்பும் அடிச்சு நொறுக்க வேண்டாம். புருஷன் அடிக்கல பாசன்னு தைரியமா சொல்லுவாங்க. ஆனா புருஷன் அடிக்கிற ஒரு சபையில பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நானும் இன்னொருத்தர் இங்கே இல்லை வேற ஒரு இடத்துல போயிருந்தோம், விசாரிக்க போயிருந்தோம். சிஸ்டர் ரொம்ப துக்கமா இருந்துச்சு. என்ன சிஸ்டர் இப்படி உங்களை அடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா சார், நான் தான் அடிச்சு விட்டேன்னுச்சு. அப்போ தான் தெரியும் புருஷன் அடிக்கிற மனைவியும் இருக்கு அப்படின்னு. அனைத்தான் நேரடியாக போய் சொல்லலை. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம். இன்னைக்கு எனக்கு அப்படியே அவருக்கு நீ கம்பெடுத்து அடிக்க வேண்டாம், கையில் அடிக்க வேண்டாம். இங்க என்ன சொல்றா? யோபு சொல்றான், மற்றவர்கள் எப்படி நொறுக்குனாங்களா? வார்த்தைகளினாலே என்ன செய்யுங்கண்ணே? நொறுக்கிக்கிட்டேங்கப்பா. எத்தனை குடும்பங்கள்ல வார்த்தைகள் நொறுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இது திறமசாலி. அவன் சொன்ன, நான் கேட்ட ஒரே வார்த்தை தான் பாஸ்டர், நாக்கு பிடிங்கி சாகிற மாதிரி கேட்டேன். நீங்க தான் சாக போறீங்க. இதுல பெரிய சந்தோஷம் உங்களுக்கு. அப்படி பேசிட்டாங்களாம். விசுவாசிக்கு அழகல்ல. நல்லா கவனிங்க. வார்த்தைகளால மற்றவர்கள் நொறுக்கப்படக்கூடாது. எபேசில வாசிக்கிறோம், மற்றவர்கள் என்ன செய்யணும்? கட்டப்பட வேண்டும், அவள் ஆசிரியக்கப்பட வேண்டும், அவங்க ஊக்குவிக்கப்பட வேண்டும், தைரியப்படுத்தப்பட வேண்டும். அதான் மிக முக்கியம். உங்களோட வேலை செய்யறதுலாம் சரி, வீட்டிலும் சரி, உங்களோட உறவினத்திலும் சரி, யார் வந்தாலும் நீங்க பேசுற வார்த்தையினால தைரியப்படுத்த வேணும். அவங்க என்ன நினைக்கணும்? நாளைக்கு உங்களை பார்த்தாங்கன்னா சரி, அவங்கள்ட்ட போய் 2 வார்த்தை கேட்டா தைரியமா இருக்குன்னு வரணும். ஐயோ அப்பா, இவங்கள்ட்ட போனா இருக்கிற விசுவாசம் போயின்னு ஓடிடக்கூடாது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில சில ஊழியர் சிலர் தான் பேசுறது, போனோம்னா இருக்கு, இல்லதும் நம்ம விசுவாசியம் இல்லாம போக பண்ணிடுவாங்க. நடைமுறையில பார்க்கிறோம், இருக்கிற பிரச்சனை, இருக்கிற காரியத்தை எல்லாத்தையும் சொல்லி இல்லை. ஆனா யோபு பத்தி என்ன எழுதி பாருங்களேன். அது யோபு என்ன சொல்லுவானா, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 4:4 எப்படி அவருடைய அனுபவம் என்ன? விழுகிறவனை எப்படி நிற்க பண்ணீங்கன்னா, இப்படி வார்த்தையினால நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். எதனால? வார்த்தையினால், த்ரூ த வேர்ட். அப்ப வார்த்தைகள் மற்றவர்களை பலப்படுத்தக்கூடிய ஒன்று, மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடிய ஒன்று. யோபுடைய வார்த்தை அப்படி இருந்துச்சு. ஆனா யோபுவுக்கு மற்றவங்க சொன்ன வார்த்தை அவன் என்னச்சு? நொறுக்கி தள்ளிடுச்சு. அதனால இது வரைக்கும் நீங்க பேசுற ரொம்ப பெருமைப்பட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலவெளியில ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன்னிப்பு. ஆண்டவரே, நான் அப்படி பேசிட்டேன், மன்னிங்க, அதை பெருமையா நினைச்சேன். இனி மற்றவர்கள் என் வார்த்தையினால நொறுக்கப்படக்கூடாது. மற்றவர்கள் பலப்படுத்தப்பட வேணும், மற்றவர்கள் தைரியப்படுத்தப்பட வேணும், மற்றவர்களை நான் தூக்கி நிறுத்த வேண்டும். அதான் மிக முக்கியம்.
நான் ஒவ்வொரு நாள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது உண்டு. தேவையற்ற வார்த்தைகளை புல்பீட்டில் நான் என்ன செய்ய பயன்படுத்த கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்துடக்கூடாது ஆண்டவரே. அதனால இந்த காலவெளியிலே நம்முடைய வார்த்தைகள் மற்றவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற வார்த்தையா இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் இருக்கிறது, நீதிமானுடைய வாய் அநேகரை போஷிக்குமா. என்ன பார்த்தீங்களா? நீதிமானுடைய வாய் என்ன செய்யும்? அநேகரை என்ன செய்யும்? போஷிக்கும். நீங்க சாப்பாடாகி போட வேண்டாம். உங்க வாயின் வார்த்தைகள் நல்ல வார்த்தையில இருந்தாலே அவங்க ஆத்மாவை என்ன செய்யும்? திருப்தியடைய பண்ணி. இன்னைக்கு மனிதர்கள் எத்தனை பிரச்சனையோடு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அதைரியத்தோடு இருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், எவ்வளவு வேதனையோடு இருக்கிறார்கள். தைரியம் ஊட்டுகிற வார்த்தைகள் மக்களுக்கு தேவை. அதைத்தான் ஜனங்கள் தேடுகிறார்கள். நல்ல ஆலோசனைகள், அவளுக்கு உற்சாகமளிக்கூடிய வார்த்தைகள் கர்த்தர் நமக்கு அதுதான் வச்சிருக்கிறார். நமக்கு நல்ல சுவிசேஷத்தை தந்திருக்கிறார். கிறிஸ்துவாகிய நல்ல பொக்கிஷன் நம்மிடத்துல உண்டு. நல்ல வார்த்தைகளை சொல். நான் கடந்த வார்த்தை சொன்னேன், நல்ல மனிதன் தன் இருதயமாய் நல்ல பொக்கிஷத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்யறானா? நல்லதை எடுத்து கொடுக்கிறேன். ஆகவே ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாள். ஆண்டவரே, என்னை சந்திக்கிற ஆட்களுக்கு என் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். ஆண்டவரே, மற்றொரு தைரியமூற்ற வார்த்தையில் போக வேணும். தேவையற்ற வார்த்தையில் வாயிலிருந்து வரக்கூடாது. மற்றவர்களுக்கு ஆரோக்கியமான வார்த்தைகளை இந்த காலையில் நான் பேசலான்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேணும். நீதிமொழிகள்ல நான் எல்லா வசதி வாசிக்க நேரம் அதிகமான இந்த வார்த்தைகளை குறித்து பேசினா பேசிட்டே இருக்கலாம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை எப்படி இருக்கா? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட, பார்த்தீங்களா? தட்டு, வெள்ளித்தட்டு வைக்கப்பட்ட பழம் எப்படிப்பட்ட பழம்? போர்ப்பழம். The timely word, நேரத்திற்கு ஏற்ற வேலைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள். அதுதான் இன்னைக்கு சொல்ல. ஆண்டவரே, ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் என் வாழ்க்கையில ஏற்ற வேலையை சொல்ல முடியாய் என் வாயில இப்படி வார்த்தை தாங்க. ஆண்டவரே, என் வார்த்தை தாங்கப்பான்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணானா கர்த்தர் நமக்கு இந்த ஏத்த வார்த்தையை தருவார். இயேசுவை குறித்து திருச்சமாய் சொல்லப்பட்ட ஒரு வசனம், ஏசாயா 50 அதிகாரம் 4 வசனத்துல நீங்க வாசிங்கன்னா அதுதான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட நிலைமை வேணும். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. நல்லா கவனிச்சீங்களா? யாருக்கு? இளைப்படைந்தவன். அன்னைக்கு எத்தனையோ சோர்ந்து இருக்கிறாங்க, அதைரியமா இருக்கிறார்கள். பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், வேலை செலுத்த அழுத்தங்கள், இன்னும் பல காரியத்துல இளைப்படைந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். நம்ம சொல்லணும், ஆண்டவரே, அந்த இளைப்படைந்தவர்களுக்கு நான் சமயத்துக்கேற்ற வார்த்தை என்ன செய்யணும்? சொல்லணும். ஆண்டவரே சொல்றாரு, அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை என்ன செய்றாருங்க? தன்னை காலைதோறும் என்ன செய்றாருங்க? எழுப்புகிறார். கற்றுக்கொள்வதை போல நான் கேட்கும்படி என் செவி என்ன செய்றாரு? செய்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ காலையில அதிகாலை எழுவி ஜெபம் பண்ண, ஆண்டவரே, இன்னைக்கு நான் சந்திக்கிற ஜனங்களுக்கு, என்கிட்ட வேலை பார்க்கிறவங்களுக்கு, மேலே வேலை பார்க்கத்தாலும் சரி, கீழே வேலை பார்த்தாலும் சரி, நண்பர்களுக்கு என்னோடு வருகிறார்கள், ஏற்ற வார்த்தை சொல்ல எனக்கு வார்த்தை என்ன செய்யும்? தார். அப்படின்னா ஆண்டவர் காதல் அந்த வார்த்தையை தருவார். அந்த வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா அவளுக்கு நீங்க பெரிய ஆசீர்வாதமாய் மாறி விடுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல லட்சங்கள் கொடுப்பதை பார்க்கலாம். வார்த்தைகள் மிக முக்கியமான காரியம். அவை தேவனுடைய பிள்ளைகளாய நம்மை கர்த்தர் ஆங்காங்கே வைத்திருக்கிறார் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி. எந்த விதத்தில் பொருளாதாரத்தில் உதவி செய்கிற உண்மை, அது நல்லது. அது மாத்திரமல்ல, உன் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிழைப்பொற்றுகளாய் காணப்பட வேண்டும், மற்றவர்களை ஆசிரியக்கதாய் காணப்படும். நீங்க ஜெபிக்கணும். இனி வரப்போற நாட்கள் அப்படியாய் தார ஆண்டவரே, ஏற்ற சமயத்தை ஏற்ற வார்த்தையை சொல்லணும். என்னோடு வேலை வேப்பர்களுக்கு, என் நண்பர்களுக்கு என் வாயிலிருந்து சரியான வார்த்தையில் வரணும்ப்பா என்று காலையிலேயே எழும்பி உன் ஜெபத்துல நிஜம். மற்ற காரியத்தை இல்லை, கேளு. ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடு, வார்த்தையை தார், வார்த்தையை தார், வார்த்தையை தார். அந்த வார்த்தை உங்களை தொட்டு நல்லா கவனிங்க. ஆண்டவர் உலகத்தில் ஊழியம் செய்த வழியில பெரிய காரில் ஒவ்வொரு வார்த்தை தான். நிக்கதோமு அவன் பெரிய அறிவாளி, வேதத்தை அறிந்தவன், எல்லாம் தெரிந்தவன் தான்.
இயேசுவிடத்தில் வந்தான். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ மறுபடியும் என்ன செய்யணும்? பாருங்க, ஒரு வார்த்தை தான், the cute word, ஒரே வார்த்தை. சமாரிய ஸ்திரீ வந்துகிறாள். அது பெரிய வாயடி. பார்த்தீங்கன்னா, நிரூதனா இருக்க சமாரியா சேட்ட தண்ணி தா, ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு. தாகத்துக்கு என்ன செய்ய? முழு கிராமமே சந்திக்கப்பட்டு போனதை பார்க்கும். the one word. கேவலம் ஆண்டவர் நம்மிடத்துல இயேசுக்கு எப்படி இந்த வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார், அதே வார்த்தை நமக்கு தருவார். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஜனங்களை உயிர்ப்பித்து விடும். அதனால இதுவரைக்கும் நம்முடைய வார்த்தைகள் மற்றவங்கள நொறுக்கிற வார்த்தையா இருந்திருக்கலாம், சரியா? மற்றவங்களுடைய நொறுக்கி தள்ளி இருக்கலாம், பட்டைய குத்துகளோட பேசியிருக்கலாம். நீ கேளுங்க, ஆண்டவரே அதெல்லாம் ஸ்டாப் பண்றேன். என் வாழ்க்கையில நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அவே என் வாயின் வார்த்தைகள் ஆசிரியக்கப்பட்ட வார்த்தையா இருக்கணும், தைரியமுற்ற வார்த்தையா இருக்கணும், மற்றொரு பிழைப்புற்ற வார்த்தையா இருக்கணும். ஆண்டவரே சொன்னீங்கன்னா யோபுவை போல அநேகரை நாம் தூக்கி நிறுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் பேசுகிற வார்த்தைகள் விசுவாசத்தின் வார்த்தையை பேசுவேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகள் நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை, the word of faith. வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்க வேண்டும்? விசுவாசத்தின் வார்த்தையா இருக்க வேண்டும். word of faith. அவிசுவாசத்தின் வார்த்தை அல்ல, விசுவாச வார்த்தையை நம்ம பேசணும். விசுவாச வார்த்தையை பேசணும்னா பொய் சொல்லல. வாக்குத்தத்த வசனங்களை நான் பற்றி கொண்டு வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? வார்த்தை என்ன செய்யலாம்? ரிப்பீட் பண்ணலாம். விசுவாச வார்த்தை. நம்முடைய வாயின் வார்த்தையினாலே பிடிபடுகிறோம். அப்ப விசுவாசத்தின் வார்த்தையை நம் இருதயத்தில் விசுவாசித்து நம்ம வார்த்தைகளை பேசும் பொழுது நம்ம என்ன சொல்லுகிறோமோ அப்படிதான் நினைச்சு போறோம். அதான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில, அதான் நடக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவன் பல விதமான நெருக்கங்கள் பாடுகள் வழியாய் போன ஒரு மனிதன். நான் எத்தனை பிரச்சனை எத்தனை கஷ்டம் வந்தாலும் பல நேரங்களில் விசுவாசத்தின் வார்த்தையை அவன் பயன்படுத்தினதை பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவை என்ன செய்வாராங்க? செய்து முடிப்பார். அவன் சொல்லுகிறான், கர்த்தரின் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறையுமே இல்ல. நன்மையும் கிருபை என்ன செய்யும்? தொடரும். ஆனா அவன் சொல்ற காரியம் மரணம் பள்ளத்தாக்குதான்ப்பா. அது வழியே தான் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை பத்தி எனக்கு பயம் இல்லை. தேவர் என்னோடு கூட இருக்கிறீர், நன்மையும் கிருபை என்னை தொடரும். விசுவாசத்தின் வார்த்தைகள் பல நேரங்களில் அவருடைய வாயின் வார்த்தைகள் விசுவாசத்தின் வார்த்தையை பயன்படுத்தினதை நம்ம தாவீதின் வாழ்க்கையில பார்க்கலாம். வாக்குத்தத்தங்களை பற்றி சொல்லுவது சொல்லணும். ஆண்டவர் சொன்னாரு, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று நினைச்சுவானாக, சத்தமா சொல்லுங்க, சொல்வானாக, எண்ணுவானாக அல்ல. பலவீனன் தான், ஆனா என்ன சொல்லணுமா? சத்தமா சொல்லுங்க, நான் யாரு? பலவான். அது பொய் இல்லை, வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறோம். ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறோம். the word of faith, விசுவாசத்தின் வார்த்தையை பேசுகிறோம். வாக்குத்தத்த வசனங்களை படிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். ஆசா சொன்ன அன்னைக்கு அவனுக்கு சத்துருக்கள் எதிரமாய் வந்து விட்டார்கள். என்ன செய்வதுன்னு தெரியல. ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணா. என்ன சொன்னா? பலமுள்ளவனுக்கு ஆயிலும் பலனற்றவனுக்கு ஆயிலும் உமக்கு உதவி செய்கிறது எப்படிப்பட்ட காரியம்? இப்ப நம்ம என்ன நினைச்சிருப்போம்? எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம். ஆனா அவன் இன்டீரியரா அவனுக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அதை அவன் சொல்லாம, உமக்கு எப்படிப்பட்ட காரியம் ஆண்டவரே? லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். பாசிட்டிவா பேசும், எல்லா காரியத்திலும் நெகட்டிவா தள்ளும். இன்னைக்கு நாம் நெகட்டிவ் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா காரியத்திலும் பாசிட்டிவா எடுப்போம், எல்லாவற்றையும் நேர்மறையா எடுத்து விசுவாசத்தை கொண்டு பார்ப்போம். கண் கொண்டு பார்க்கல, இன்னும் நமக்கு நடக்கல, ஒன்றும் செய்யலை. ஆனா
ஆண்டுடைய வார்த்தையை நம்புவோம். ஆண்டுடைய வசனத்தை நம்பி கர்த்தர் நிச்சயமா செய்வாரு. கர்த்தர் நிச்சயமா செய்வாருங்க, நடத்துவார். இந்த காரியத்தை நடவிப்பார், தேவையை சந்திப்பாரு. எப்படின்னு தெரியாது, ஆனா எப்படி அவரால் சந்திக்க முடியும்? ஹல்லேலூயா. கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்த ஆண்டவரால் எதையும் செய்ய அவரால் முடியும். அதான் ஆபிரகாம் வாழ்க்கையில ஆண்டவர் 16ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டான். ஜாதிகளின் தகப்பனாக அல்ல, உயர்த்தப்பட்ட தகப்பனாக அவன் காணப்பட்டான் ஆபிரகாம். அதனால்தான் ஆகாருடைய வார்த்தையை கேட்டு இஸ்மவேலை பெற்றெடுத்தான். 16ஆம் அதிகாரத்துக்கும் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைமை. ஆனால் 17ஆம் அதிகாரத்தில் அழைத்த ஆண்டவர் திரும்பவும் ஆபிரகாமை தொடர்பு கொண்டார். ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எல்லாத்தையும் சப்ளை பண்றவன் அப்பா, எல்ஷடாய், தாயை போல பராமரிப்பவன், எல்லா நன்மைகளையும் உனக்கு தாராளமாய் தருகிறவன், இதை நீ அறிந்து கொள். அப்படி சொல்லிட்டு ஆண்டவருடைய பெயரை மாற்றினார். இன்னும் முதல் நீ உயர்த்தப்பட்ட தகப்பன் ஆபிரகாம் அல்ல, நீ யார்? நீ ஆபிரகாம், ஜாதிகளின் தகப்பன். ஹல்லேலூயா. நீ யார்? ஜாதிகளின் தகப்பன் என்று பெயரை மாற்றினார். அப்ப அது முதற்கொண்டு ஆபிரகாம் எங்க போனாலும் ஒரு இடம் பேரை கேட்டான்னு சொல்லுங்க, உன் பேர் என்னையா? என்ன சொல்லியிருப்பான்? ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தகப்பன். அடுத்த வார்த்தை கேட்டிருப்பாங்க, உன் பிள்ளை எங்க? பிள்ளை இல்லை. எப்படி சொல்ற? தேவன் சொன்னார், அதனால நான் சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், அதனால சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தை. நீ சொல்ல போல கண்ணை மூடின்னு சொல்ல, அப்படி இல்லை. ஆண்டவர் வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்து நம்ம வார்த்தையை சொல்லுவோம். ஆண்டவர் ஜாதியின் தகப்பனாவே கர்த்தர் மாற்றினார். ஆகவே இந்த கால்வெளியில் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் விசுவாசத்தின் வார்த்தையா இருக்கட்டும். இல்லாட்டா எதையுமே என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். ஒன்றும் பேச வேண்டும். வாயின் வார்த்தைகள் மிக கவனம். ஒரு வசனத்தை சொல்லி தாவீதுடைய தீர்மானம், தாவீதுடைய வாழ்க்கையின் காரியம் சொல்லி முடிக்கும்படி வருகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்திருப்போம். எவனாகிலும் என்ன சொல்லப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா நீங்களானாலும் சரி, நானானாலும் சரி. அப்படிதானா? நீங்களானாலும் நானா, எவனாகிலும் அவன் என்ன சொல்றானோ அதுபடி என்ன செய்யும்? நடக்கும். நான் சொன்ன நம்ம என்ன சொல்றோமோ அதான் நடக்க போகுது. இந்த வசனத்துல ரொம்ப கவனமா வாசிக்கணும். எவனாயிலும் இந்த மலையை, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், பார்த்து, மலையை பற்றி, அப்படி அல்ல. மலையை பற்றி பேசுறது வேற, மலையை பார்த்து பேசுறது வேற. மலையை பார்த்து பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? பிரச்சனையை பார்த்து பேசுறது, கஷ்டத்தை பார்த்து பேசுறது, தேவையை பார்த்து பேசுறது. மலையை பற்றி பேசுறதுன்னா நீங்க ஒவ்வொருவரையும் எழுப்பி விட்டா 10 மணி நேரம் பேசுவாங்க பிரச்சனையை பத்தி. முதல்ல சில ஆரம்பிப்பாங்க, பாச ஒன்றும் இல்லை இப்படிதான் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா போதும், சில மணி நேரம் அது இப்படி, அது அப்படி, இந்த பிரச்சனை இப்படி, அந்த பிரச்சனை எப்படி. அதனால ஆண்டு மலையை பற்றி அல்ல, எதை பார்த்து பேசணும்? மலையை பார்த்து. தாவீது யாரை பார்த்து பேசினா? கோலியாத்தை பார்த்து பேசணும். கோலியாத்தை பார்த்து தான் பேசினேன். கோலியாத் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான். அப்படிதானா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பயந்து ஓடுகிற நிலைமை. ஆனால் அவனை பார்த்த வேளையிலே நாம் பார்ப்போமானால் 45ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். யாரை நோக்கி? சத்தமா சொல்லுங்க. பெலிஸ்தனை பார்த்து சொல்றான். பெலிஸ்தனை நோக்கி. எப்படிப்பட்டவன்?
பெரிய ராட்சசன் பட்டயத்தோடு கேடத்தோடு எல்லாத்தையும் நிற்கிறான். அவனை பார்த்து இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் நினைச்சுவாராங்க. யாரை பார்த்து பேசினா? கோலியாத்தை பற்றி இல்ல. மற்றவங்க எல்லாம் யாரை பத்தி பேசினாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை பத்தி பேசினாங்க? கோலியாத்த. வாசிங்க 25 வாசிங்க. அப்ப 17 25. பாத்தீங்களா யாரை பத்தி பேசுறாங்க? எல்லாருமே எல்லார் வாயிலும் கோலியாத்தை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா தாவீது கோலியாத்தை பற்றி பேசவில்லை. யாரை பார்த்து பேசினா? கோலியாத்தை பார்த்து பேசினான். இன்னைக்கு உலகத்துல மக்கள் எல்லாம் பிரச்சனையை பற்றி பேசலாம், கஷ்டத்தை பத்தி பேசலாம், பலவிதமான காரியத்தை பத்தி பேசலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நானும் நீங்களும் எந்த பிரச்சனை இருக்கோ போராட்டம் அதை பார்த்து பேசுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். முழு இஸ்ரவேலும் அவனை பத்தி தான் பேசினாங்க. சவுல் அவன் பெரியவன், அவன் யுத்த வீரன், அவனை பத்தி தான் பேசினான். ஆனா கோலியாத் அவனை பத்தி, தாவீது அவனை பத்தி பேசல, அவனை பார்த்து பேசினான். உன்னை கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நான் நீங்களும் எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் போராட்டமானாலும் அதை பத்தி பேசிட்டு இருக்கிற நேரத்தை செலவழிக்காதீங்க. அதை பத்தி பேசுற நேரத்தில் அதை பார்த்து பேசுங்க. அது நிச்சயமாய் அகலும். கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. வாயின் வார்த்தை என்ன சொல்லுகிறாயோ அதன்படிதான் நடக்க போகிறது. உங்க இருதயம் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்க போகிறோம். என்ன சொல்ல போறோமோ அதான் நடக்க போகிறது. அவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் கவனமா இருக்கட்டும். இந்த காலவெளியிலே தாவீது எடுத்த சில தீர்மானத்தை இந்த காலவெளியிலே நானும் நீங்கள் எடுக்க முடியாது தேவன் விரும்புகிறார். அவருடைய அனுபவத்தை சொல்லி நான் முடிக்க முடியாது விரும்புகிறேன். சில வசனத்தை வாசிங்க. 17 சங்கீதம் 3 வசனத்தை வாசிங்க. ஆப்போம். என் வாய் மீறாதபடிக்கு நான் என்ன செய்தேன்? இப்ப இன்னைக்கு என்ன தீர்மானம் பண்ணணும்? நம்ம எல்லாருமே வாய் என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. அப்ப மீறிதான் எல்லாம் பேசுது, அப்படிதானா? வாய் என்ன செய்யுது? மீறுது. அந்த வாய் மீறாதபடிக்கு இந்த காலவெளியிலே என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம். இனி என் வாயை நான் அடக்கிறேன். என் வாயை இஷ்டம் போல என்ன செய்ய விட மாட்டேன், பேச விட மாட்டேன் என்று சொல்லணும். அடுத்து 39 சங்கீதம் முதல் வசனம். துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை எதனால் அடிக்க வைப்பேன்? கடிவாளத்தினால. ஏன்னா இஷ்டத்துக்கு நான் முன்னால பார்த்து பேசிடக்கூடாது, எதையும் அதைப்படி பேசக்கூடாது, எதையும் இஷ்டப்படி பேசிடக்கூடாது. அதனால என் வாயை எதனாலயா? கடிவாளத்தினால. குதிரை கடிவாளம் போடுறது போல கடிவாளத்தை போட்டு வாயை திறந்துடக்கூடாது. ஏன்னா பேசிட்டேன்னா என் வாழ்க்கையில எல்லாம் போச்சு, என் ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்து போவேன் என்கிற ஒரு பெரிய எண்ணம் அவனுக்கு இருக்கு. அடுத்து 38 சங்கீதம் 11 வசனம். நானோ செவிடனை போல கேளாதவனாகவும். எப்படி இருக்கணுமா? ஊமையனை போல என்ன செய்யக்கூடாது? வாய் திறக்கக்கூடாது. சில நேரங்களில் நம்ம யாராத்தான் மாறணும்? ஊமையாத்தான் மாறணும். ஊமையா மாறணும். ஊமையா மாறிட்டோன்னா பெரிய ஆசீர்வாதம். டெம்டேஷன் வரும் பேசுறதுக்கு. 10 வார்த்தை பேசுறதுக்கு வரலாம். நான் வாயை மூடும். நான் ஊமையை போல பேசல, கவனமா இருந்தான். அவனுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டது. தேவன் மேன்மைப்படுத்தினார். எல்லா விதத்தில் தேவனை ஆஸ்வதித்தை பார்க்கிறோம். 2 வாசியம் 39 சங்கீதம் 9 வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. சில நேரங்களில் யாராவது பேசினா ஏதாவது சொல்லலாம். ஆனால் என்ன சொல்ல, என்ன நடந்தாலும் யார் செய்தீர் ஆண்டவரே? சத்தமா சொல்லுங்க. நீரே செய்தீர் என்று என் வாயை மூடிட்டு என்ன செய்கிறேன்? அமைதியா இருக்கிறேன். அதனால சிமையை தூசித்த வேளையில் இவனை தலையை வாங்கிடலாம செத்த நாயின்னு கேட்ட வேளையில் இல்லப்பா
அவன் பேசுறத பேசட்டும். தாவீதால முடியாமல முடியும், பேசல. ஏன்? தேவன் தான் அப்படி அனுபவிச்சிருக்காரப்பா. தேவன் தான் சொல்லியிருக்கிறாரு பேசட்டும், let him talk. அவன் பேசட்டும். நீரே இதை செய்தீரப்பா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறியாம தலை இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்ய கீழே வர போறதே இல்லை. எல்லாம் அவர் செய்கிறார். செய்யாம இருந்தே அமைதியா இருந்தேன்றா. இனி அடுத்த வசனத்துல என்ன சொல்ல வாசிங்க பார்ப்போம். 52:9 வாசிங்க. நல்லா கவனிங்க. அங்க அமைதியா இருப்பேன், நான் இங்க என்ன சொல்றேன்? துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன். கடினமான காரியம். நமக்கு ரோமாய் சிலர் பேசலாம், நமக்கு ரோமாய் சிலர் குற்றம் சாட்டலாம், பலர் பலருமே பேசலாம், பல காலம் ஏற்படலாம். ஆனா என்ன சொல்றான்? நீரே இதை செய்தீர், நீங்க தான் ஆண்டவரே. அமைதியா இருக்கிறேன். காரணம் ஒன்று தெரியும், என் நியாயம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. ஒரு நாள் வரும்போது தேவன் என் நியாயத்தை வெளிப்படுத்துவார். அமைதியா இருக்கிறேன். இப்ப ஆண்டு சொல்ல, நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, நான் துதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரனை இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற்றுவது மாத்திரமல்ல, எல்லா நன்மையினாலும் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை போராட்டம் வந்துச்சு. ஆனா நான் சொன்ன காரியம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நன்மையும் கிருபையை தொடரும். பல விசுவாசமான வார்த்தைகளை என் ஜீவனோர் தேசத்திலாம் கர்த்தரை துதிப்பேன் எல்லாம் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் மத்தியிலும். அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் செத்தான் நலம் செத்தான் சொன்னபடியே ஆண்டு செய்தார். அவை இந்த காலவெளியிலே நம்ம என்ன பேச போகிறோம், என்ன வாயில் அறிக்கை பண்ண போகிறோம், எதை குறித்து நம்ம சொல்ல போறோம் கவனம். காரணம், மரணம் ஜீவன் ரெண்டு நம்முடைய வாயில தான் இருக்கு. வேறவங்க தர வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய வாயில இருக்கு. மரணத்துக்கு எதுவான வார்த்தைகளை பேசி இஸ்ரவேல் ஜனங்கள் மரணத்துக்கு எதுவான அழைத்து விட்டார்கள். நீங்க நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை. ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகளை பேசுவோம், நம்முடைய வாயின் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணி பேசுவோம், விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுவோம். நான் எங்களை ஆசீர்வதிக்கப்படுவேன். எல்லாரும் நினைக்கலாமா? ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுகிறோமோ அதன்படிதான் நாம் இருக்க போகிறோம். அவர்கள் என் காதில் கேட்க சொன்ன பிரகாரம் நான் அவர்களுக்கு செய்வேன். காலவழி தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை என்பது மிக முக்கியம். வார்த்தை என்பது மிக முக்கியம். விசுவாசியுடைய பேச்சு என்பது மிக முக்கியம். நம்ம இஷ்டப்படி பேசுறது அல்ல. கடந்த நாட்கள் எப்படியோ பேசியிருக்கலாம், ஏதோ செய்திருக்கலாம். இந்த நாள் ஒரு தீர்மானம் பண்ணும். தாவீதை போல என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். கடந்த நாட்களில் என்னுடைய வார்த்தையினாலே அநேகர் நொறுக்கப்பட்டிருக்கலாம், அநேகர் காயப்பட்டிருக்கலாம். நீ சொல்லுவ, ஆண்டவரே என் வாயின் வார்த்தையினால் அநேகர் கட்டப்பட, ஆண்டவரே அன்னையுடைய ஜீவங்கள் கட்டப்பட வேணும். அவன் நிற்கப்பட விழுந்து போன நான் தூக்கி நிறுத்தணும். சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லுமாப்பா. நம்மை சுற்றிலும் எத்தனை பேரை சோர்ந்து போய் அதைரியம், பல கவலைகள், துக்கங்கள், பாடுகள் இதோடு வர்றாங்க. அவனை ஏற்ற வார்த்தை சொல்லணும். ஆண்டவரே நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான்ப்பா, என்னை ஏற்ற வார்த்தை சொல்ல அப்படி நிரப்புன்னு சொல்லுங்க. காலவழியில் கத்தமை நிரப்புவார். என்னை ஒளியும் நம்முடைய குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், நண்பர் மத்தியில் நம்மை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி விரும்புகிறார். விசுவாசத்தின் வார்த்தையை பேசுவோம், விசுவாசத்தின் வார்த்தையை பேசுவோம். கேட்கிறதுக்கு பொறுமையா இருப்போம், பேசுறது பொறுமையா இருப்போம், கேட்பது தீவிரமாய் கேட்போம், பேசுறது பொறுமையா இருப்போம். பிரச்சனையை பார்த்து பேசும், பிரச்சனை பற்றியே பேச வேண்டாம். பிரச்சனை பத்தி, வியாதியை பத்தி மணிக்கணக்கா பேசி 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 வாழ்க்கையில இன்னும் பெருகதா போவதோடைய குறைய போறதில்லை. பிரச்சனையை பத்தி பேசினா பிரச்சனை பெருகிட்டா இருக்கும், வியாதி பத்தி பேசினா வியாதி பெருகிட்டா இருக்கும். இயேசுவை பத்தி பேசுங்க, அவருடைய வல்லமை பத்தி பேசுங்க. இந்த காலவெளியிலே நம்ம என்ன சொல்லுகிறோமோ அதன்படி நடக்க போகுது. ஆண்டுடைய நோக்கம் இஸ்ரவேலை கனாந்திரத்தில் கொண்டு போய் அல்ல அழிப்பதற்கல்ல, ஆசீர்வாதமாய் கொண்டு சொல்வான். என்னை உங்களை குறித்த நோக்கம்
ஆசீர்வாதமாய் நடக்கணும், ஒன்றும் குறைவில்லாமல் நாம் நல்லா வாழ வேண்டும், ஆரோக்கியத்தோடு எல்லாவற்றிலும் நாம் சுகித்து வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பம். வாயின் வார்த்தைகள் சொல்லுவோம் தாவீதை போல, ஆண்டவரே வாய் மீறாம இருக்க தீர்மானம் பண்றேன். ஊமையனை போல அமைதியா இருக்க போற ஆண்டவரே, பேசுனா நல்ல வார்த்தைகள், விசுவாசத்தின் வார்த்தைகள், மற்றொரு தைரியமூற்ற வார்த்தைகள், வாக்குத்தத்த வார்த்தைகள், இதைத்தான் நான் பேசுவேன்ப்பா. இல்லை நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. நான் மரணம் ஜீவம் ரெண்டும் என் வாயில தான் இருக்கு. நான் மரணத்துக்கு எதுவான வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, ஜீவனுக்கு என்ன வார்த்தைகளை நான் பேசணும்ப்பான்னு சொல்லி எல்லாரையும் ஜெபம் பண்ணுவோம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ரபலா கதராமா ஷபரபலா கதராமா ரே கதராமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே கேட்போம் எல்லாம் சொல்லுங்க. வாயின் வார்த்தையில் மற்றவர்கள் நொறுக்கக்கூடாது ஆண்டவரே, மற்றவர்கள் நொறுக்கக்கூடாதப்பா. மற்றவர்கள் பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரே, ஆசீர்வாதமா இருக்கணும். விசுவாசத்தின் வார்த்தை நான் பேசணும், வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளையே நான் பேசணும்ப்பான்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபலா கதராமா ஷபரபலா கதராமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, தர்மையான நாளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வாரத்தில் எங்களுடைய இருதயத்தை நினைவு எப்படி இருக்கோ அப்படிதான் நான் இருக்க போறோம்னு தியானிச்ச ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ, எங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க போதோ அப்படிதான் நீங்க செய்ய போறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் எச்சரிக்கை உருவாகும்படியா இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அவிசுவாசமான வார்த்தைகளாய் அல்ல, பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளாய் அல்ல, மற்றவரை நொறுங்க சொல்லுகிற வார்த்தைகளாய் அல்ல ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகள் மற்றொரு பிரயோஜனமுள்ள வார்த்தையாய் மாறட்டும், மற்றவரை கட்டி எழுப்புகிற வார்த்தையாய் மாறட்டும், மற்றவரை நிற்க செய்கிற வார்த்தையாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே, நண்பர்கள் மத்திய சொந்த எத்தனையோ பேர் பிரச்சனையோடு இருக்காங்கப்பா, பாடுகளோடு இருக்காங்க, தைரியத்தை இழந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இந்த நாள் முதல் காணப்படத்தக்கதாக செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனையை பற்றியே நான் பேசுறதில்லை, பிரச்சனையை பார்த்து பேசத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தாரும். தாவீதை போல எங்கள் வாய் மீறாதபடிக்கு நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீரே இதை செய்தீர் என்று நாங்கள் புலம்பாம, குறை சொல்லாம, குற்றச்சாட்டாம, யாரையும் எது சொல்லாம உண்மையை துய்த்துக் கொண்டு உதவி செய்யும். வரப்போற நாட்கள்ல எங்கள் வாயின் மூலமாய் நாங்கள் ஜீவனை அனுபவிக்க, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நீ அனுகிரகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வாரம் முழுவதும் படிப்பிழைச்ச வேலை, பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றுக்கும் தொடர்பிறாக மாலை ஜெபத்தை பொறுப்படும், 2வது ஆராயம் பொறுப்படும் ஆண்டவரே. சபையை சார்ந்த வெளி தேசத்தில், வெளிமாநிலத்தில், வெளியிடத்தில் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஆசிர்வதிப்பீராக. உமக்கே நாங்கள் சகல கனத்தை மேன்மையின் துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம் யாவரோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.